கடகராசி ஆயிலி நட்சத்திரம். ஸோ 45 வயசுக்கு மேல வந்து இந்த ஜாதகம் செல்லுமா? திருமண வாழ்க்கையெல்லாம் செல்லுமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப 45 வயசு ஆனாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, இந்த ஜாதகங்கள் வந்து உங்களுக்கு வந்து செல்லும். அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜனன ஜாதகம் நம்மளோட பெர்த் டீட்டெயில்ஸ பொறுத்து தான் இருக்குது. அன்னைக்கு உள்ள உங்களோட கிரக நிலைகளை பொறுத்து தான் வந்து இந்த ஜனன ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து பேசும். சரிங்களா? ஸோ இது பேசாமலாம் போகாது. இப்ப வந்து நீங்க திருமணம் இன்னும் ஆகாம இருக்கிறீங்க, 45 வயசு ஆனா கூட நீங்க வந்து திருமணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல ஒருவேளை நீங்க வந்து 2வது திருமணத்துக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து கடந்த ஒரு 5, 6 வருஷமா வந்து இந்த சனியோட தாக்கம் இருந்ததுனால தான் வந்து எதுவுமே நமக்கு நடக்கல, எதுவுமே சாதகமா வரல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐப்பசி மாசமா இருக்கட்டும். இப்ப எக்ஸாம் வந்து புரட்டாசி மாசம் முடிஞ்சு ஐப்பசி மாசம் பிறக்க போகுது. அப்ப ஐப்பசி மாசம் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம குரு. குரு வந்து வக்ர பயிற்சியில இருக்கிறார். அந்த வக்ர பயிற்சியில இருக்கிற குரு வந்து உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரு. அது போக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் பேசஸ்க்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அது போக ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதான் ஒரு பாசிட்டிவ். அப்ப உங்களுக்கு வந்து உங்களோட பினான்சியல்ல பொருளாதார வாழ்க்கையில வந்து நீங்க முன்னேறிக்கலாம்னு கேட்டா, நீங்க நல்ல வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு தகுந்தாற் போல வருமானம் இருக்கும். அந்த வருமானம் தகுந்தாற் போல உங்களோட வாழ்க்கை தரம் வந்து முன்னேற்றம் அடையும். அப்ப உங்களுக்கு 45 வயசானாலும் சரி, 75 வயசானாலும் சரி, உங்க ஜாதகம் உங்களுக்கு தான் பலிக்கும். அது உங்க வீட்டாளுங்களுக்கு பலிக்கிறது என்பது கடினம் தான். பட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாவே செயலாகும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?